Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு உங்க கூட நான் கொர்ஃபகான் போன வீடியோவோட கண்டினியூஷன் தான் ஷேர் பண்ண போறேன். நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன் கொர்ஃபகான் போனது. அதை நீங்க பார்க்கலனா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா அதை செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க இப்போ கொர்ஃபகான் பீச்ல இருக்கோம். ஸோ ஃபுஜேரால இருக்கு இந்த பீச். கிளாஸ் பாட்டம் போட் டூர் போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ எல்லாருமே போட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு. சீ ஷோர்லேருந்து இந்த போட்டுக்கு வரத்துக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போட்டுக்குள்ளே ஏறியாச்சு. எங்கள் கூட இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த போட்டிங்கை இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ஈவினிங் ஆகிடுச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 4 o'clock கிட்ட ஆயிருக்கும். ஸோ சன்செட் ஆகிற டைம். இதுதான் உள்ளே இருக்கிற கிளாஸ் பாட்டம். ஸோ இங்கேருந்து தான் அந்த கோரல் வியூ எல்லாம் தெரியும். ஸோ போட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளம்பும்போது மணலெல்லாம் மேலே வருது. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆன பிறகு அது கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்பீடில் போவாங்க. உள்ளே உட்காந்து வியூவை என்ஜாய் பண்ணுறவங்க உள்ளே உட்காரலாம். பட் ஆக்சுவலி வெளியில் வந்து பார்க்கும்போது தான் வியூ செம்ம அழகாக இருக்குது. சுற்றி மவுண்டன்ஸ் போட்டு போயிட்டுருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வியூவை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் கூட அந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து தான் கண்டெய்னர் டெர்மினல். இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெர்மினல் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இங்கே கூட நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய போட் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக துபாய் விசிட் பண்ணுறவங்க ஃபுஜேராவில் இருக்கிற கொர்ஃபகன் பீச் வரணும். இது ஒரு பிக் ரிலாக்ஸேஷன் அப்படின்னே சொல்லுவேன். சூப்பராக ஈவினிங்கை இல்லை டேயை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த போட்டிங்கில் வந்து நம்ம நிறைய ஐலாண்டை சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கோரல் கார்டனோட வியூ கூட தெரியும். எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே வியூவை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய போட்ஸ் வருது. ஸோ இந்த போட் வந்து கிளாஸ் பாட்டம் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கோரல் கார்டனோட வியூ பார்க்கலாம். அங்கே வந்து நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நடு கடலுக்கு வந்தாச்சு. அவங்க வந்து போட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கீழே பார்க்கலாம் கோரலோட வியூ. இதுதான் கோரல் கார்டன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரியலில் பார்க்குறதுக்கு. வீடியோவில் வந்து அந்த ஷேட் தெரியுது. ஸோ அவ்வளோ கிளியராக தெரியல. பட் ரியலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இதை பார்த்து. ஸோ இங்கே வந்து பாப்பா தைரியமாக நிற்கிறா. பெரியவங்களே போகிறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. பட் குழந்தை வந்து தைரியமாக நின்றுட்டுருக்கா. அவள் தைரியமாக நின்னதே பெரிய விஷயம். ஸோ இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க கை கொடுத்து கூப்பிட்ட உடனே அவள் வந்துட்டான். அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சும்மா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தா. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கிட்ட காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பையனை பாருங்கள் எப்படி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அவன் போஸ்ட் பண்ணதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த போட்டிங் வந்து 25 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. கோரல் கார்டனோட வியூ வந்து ஒரு 5 மினிட்ஸ் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு ஐலாண்ட் தான்.
அங்கே கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போய் அங்கே பார்பிக்யூ பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல, பட் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த ஐலாண்டில் கூட நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொர்ஃபகன் பீச்சில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூபா டைவிங் எல்லாம் இருந்ததான், பட் இப்போது அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போட்டிங்கை நான் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். இது கூட ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம மறுபடியும் ரிட்டன் ஆகிட்ருக்கோம். ரிட்டன் ஆகும்போது அங்கே வந்து போட்டில் சாங் எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் செம்ம டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சத்தமாக பாட்டை ப்ளே பண்ணாங்க. ஸோ அது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் சீ ஷோர் கிட்ட வந்தாச்சு. நம்மளை வந்து மறுபடியும் அங்கே கூட்டு போகிறதுக்காக அதை கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதை மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு போட்டிங்கில் போகிறத விட அது மேலே நின்று போகிறது தான் ரொம்பவே பயமாக இருந்தது. 2 சைடுமே grip இல்லை. எந்த சைடு கீழே விழுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இருக்காது. ஸோ சும்மா நின்றுட்டே இருக்கணும். அது லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. அவங்களே அதை இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போது ஒரு வழியாக எப்படியோ இழுத்து கட்டிட்டாங்க. இப்போது ஒருத்தவங்களாம் நாங்கள் வரணும். இப்போ நாங்கள் போட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு பேட்ச் கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. வியூ கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தூரத்தில் பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் கிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. அண்ட் மவுண்டன்ஸ் அதோட வியூ கூட செம்ம அழகாக இருந்துச்சு. ஒரு டேயை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் மறுபடியும் துபாய் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் எங்கேயாச்சும் டீ குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். பட் இங்கே வந்து அரபிக் ஃபுட்டு தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் இங்கே ரோட் சைடில் இருக்கிற ஒரு சின்ன டீ ஸ்டால், டீ கடை கிட்ட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கூட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபுட் ட்ரக்கில் தான் டீ, காஃபி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேக் ரஸ்க் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 dirhams நினைக்கிறேன். இது காஃபியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 2 packets வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது லைட்டாக பசிச்சிட்டு இருந்தது. அண்ட் அது ஒரு நல்ல ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக். அண்ட் வியூ அட்டகாசமாக இருந்தது அங்கே உட்காந்து டீ குடிக்கும்போது. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் இது வந்து ஃபுஜேரா சிட்டியோட வியூ. ஸோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபுஜேராவில் ரோட் சைடில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற லோக்கல் ஃபார்ம்ஸில் கிடைக்கிற பழங்க தான். அதை வந்து நிறைய பேர் ட்ரக்ஸ்லலாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அண்ட் அது வந்து ரீசனபிள் ரேட்டாகவும் கிடைக்கும். நல்லா இருக்கும் அது வாங்குறதுக்கு. நாங்கள் எப்போ ஃபுஜேரா வந்தாலும் வாங்குவோம். இந்த வாட்டி வந்தப்போ கூட நாங்கள் வாங்கிட்டு போனோம். அதில் வந்து நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான், ஃபுஜேரா ட்ரிப் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த ஃபுஜேரா ட்ரிப்போட எல்லா வீடியோஸும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.